உங்களின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1, 2, 6, 3, 5 சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சிராப்பள்ளி வழியாக மதுரை செல்லும் வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 7வது பிளாட்பாரத்திலிருந்து மணி 4. நாங்கள் முகமூடி அணிகிறோம். அது சிரிக்கும், பொய்யுரைக்கும். அது கன்னங்களை மறைத்து கண்களை பொத்தி சிரிக்கும், பொய்யுரைக்கும். அது வஞ்சக மனிதருக்கு நாம் கட்டும் கடன். கிழிந்து ரத்தம் சொட்டும் இதயங்களுடன்
சிரிக்கிறோம் நாம். நுட்பமாய் பல பல நாசூக்கான விஷயங்களை புன்னகையுடன் பேசுகிறோம் யாம். அவர்கள் ஏன் எமது உண்மை அறிய வேண்டும்? எமது கண்ணீரும் பெருமூச்சும் வேண்டாம். முகமுடி அணிந்திருக்கும் போது மட்டும் அவன் நம்மை பார்க்கட்டும். என்னை பத்தி யோசிச்சாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. சிரிச்சு சிரிச்சு மூச்சு விட முடியல. I can't breathe. சத்தமா போல சிரிப்பு வருது. என் வாழ்க்கையே ஒரு ஜோக்கு தான் போங்க. இந்த நடனம் ஆடுறவன் சும்மா நடந்தா, பாட்டு பாடுறவன் சும்மா பேசுனா எப்படி இருக்கும்? சிரிப்பு தாங்க வருது. சிரிச்சு சிரிச்சு மூச்சு விட முடியல. I can't breathe. சிரிச்சு மாளாது, சிரிச்சாலும் போகாது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த ஜனங்களோட 70 வருஷம் 70 வருஷங்க. இந்த வீட்டு பிள்ளை சின்ன வயசுதான். அடி இவளே, யாரு என்ன அடி இவளே. நான் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டோமா. வேலையில தொடரணுமே. அணிஞ்சு போக மாட்டேன். ரோஷம் அதிகம். உடைய மாட்டேன். ஏழ்மை அதிகம். வயிறு வலிக்க சிரிப்பேன். என்னை பத்தி நான் யோசிக்கல. எங்க ஆட்கள் இருக்காங்களே, அவங்கள பார்த்தாலே சிரிப்புதான். அப்பப்பா, பெலா படைக்கிற மாதிரி சிரிப்பு. சிரிச்சு சிரிச்சு மூச்சு விட முடியல. I can't breathe. அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டா நம்பவே முடியாது. பழங்கள் அறுத்து போட்டாலும் அவங்களுக்கு இஞ்சினது தோழிதான். என்னை பத்தி எங்க ஜனங்க குழந்தையெல்லாம் நினைச்சா அழுகதான் வருது. ஆனாலும் நான் சிரிப்பேன்.
சிரிச்சு மூச்சு விட முடியல. ஐ காண்ட் பிரீத். மடிப்புகள் கொண்ட முகங்களில் ஏலம் விட்ட மேடைகள் கண்டேன். சங்கிலிகளையும் ஒன்றாய் பிணைக்கப்பட்ட அடிமை கூட்டத்தையும் சாட்டை கசையடி மற்றும் கம்பத்தையும் கண்டேன். அவங்க சொல்றது எனக்கு புரியுது. சாக கிடந்தாலும் வாழ்ந்தே தீருவேன்னு வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு விளங்குது. அவங்க இனத்தை வாழ வச்சாங்க, முகமுடி அணிஞ்சே வாழ வச்சாங்க. எங்க சனங்க இங்க ஒரு நம்பர், கார்டு, அட்டை, பேப்பர், அவ்வளவுதான். எங்களோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவங்க எல்லாரோட பேப்பரும் வேணுமா? நாலு தலைமுறையா வாழ்ந்த நாங்க எங்களை நிரூபிக்கணுமா? இல்லனா ஜெயிலு, தடியடி, முகாமு. எங்களுக்காக பேசினவங்க, இதை தட்டி கேட்டவங்க, ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாரும் இப்போ உள்ள. அமைதியா எதிர்ப்பு காட்டின எங்க பெண்கள் தீவிரவாதிகள், தேச துரோகிகள். சிரிப்புதான் வருது. சிரிச்சு சிரிச்சு மூச்சு விட முடியல. ஐ காண்ட் பிரீத். நாங்கள் முகமுடி அணிந்திருக்கிறோம். அது எதையும் காட்டாது. நான் கருப்பா, சிவப்பா,
ஆணா, பெண்ணா, முதியவளா, யுவதியா, எதையும் காட்டாது. புன்னகை காது வரை நீளுகிறது. கண்ணீர் கண்களில் பொங்கி கன்னம், மார்பு, வயிறு என கால் வரை ஒழுகுகிறது. ஆனால் அது எதையும் காட்டாது. நாங்கள் முகமுடி அணிந்திருக்கிறோம். காலடிகள் டக் டக் டக். காலியான சாலைகளில் ஓசையற்ற தண்டவாளங்களின் காலடிகள் டக் டக் டக். இடுப்பில் குழந்தை, தலையில் பாரம், மொத்த வாழ்க்கையையும் சுமந்து கொண்டு செல்லும் காலடிகள் டக் டக் டக். நாடு முழுவதும் குறுக்கும் மறுக்குமாக நடக்கிறார்கள். அவர்கள் நடந்த ரயில்வே தண்டவாளங்களில் அவர்களது சப்பாத்திகள் அவர்களது சப்பாத்திகள் சாகாது கிடந்தன. என் இதயமெங்கும் அவர்களது காலடி ஓசைகள். லப்டப் 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 டாக் 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 லப்டப் லப்டப் டாக் டாக் லப்டப் லப்டப் டாக். நாங்கள் முகமூடி அணிந்திருக்கிறோம். நாங்கள் முகமூடி அணிந்திருக்கிறோம். எங்கள் வயதுகள் 7, 11, 14 அவ்வளவுதான். எனக்கு சிரிப்பாய் வருகிறது. சூரியன் உதிக்காத கருக்களில், அரவமற்ற மதிய பொழுதுகளில் காலை கடன்களை கழிக்கச் செல்கிறோம். உடலை கிழிக்கும் முட்புதரூடே, முள் காடுகளில்
ஒதுங்கிக் கொள்கிறோம் மலம் கழிப்பதற்காக. to shit. அப்போதுதான் புற்றுகளிலிருந்து தலை நீட்டி காத்திருக்கும் பாம்புகள் சடசடவென எம்மை மொய்க்கும். அவற்றின் உடல்கள் பலமானவை. எங்களால் அசைய முடியவில்லை, எங்களால் அழ முடியவில்லை, எங்களால் குரல் எழுப்ப முடியவில்லை, எங்களால் மூச்சு விட முடியவில்லை. ஐ கான்ட் பிரீத். ஆயிற்று, எல்லாம் ஆயிற்று. நாங்கள் முகமூடி அணிந்திருக்கிறோம். நாங்கள் உலகம் அதிர அதிர சிரிக்கிறோம். இன்னும் சத்தமாக சிரிக்கிறோம். கண்களில் நீர் வழிய சிரிக்கிறோம். வீட்டை போங்க, வீட்டை போங்க. அங்கதான் உங்களுக்கு பாதுகாப்பு. குடும்பத்தோட இருங்க, அங்கதான் நீங்க சேஃப். எனக்கு கண்டமே வீட்டுல தானே. இந்த வீட்டுல என் குடும்பத்தார் என்ன பார்த்ததும் இல்ல, இருக்கவும் விட்டது இல்ல. அதுக்கு மேல அவங்களோட எல்லா இழவையும் ஏன் மேல, என் உடம்பு மேலதானே கொட்டுவாங்க. கிடைச்ச கொஞ்ச நஞ்ச நிம்மதி வெளிய போனப்பதான், படிக்க, வேலை பார்க்க. ஆனா இப்போ அன்பு காட்டுறேன், அன்பு காட்டுறேன்னு சொல்லி மூச்சு விட முடியா சிறிய வீடு, அதை விட சிறியது அன்பு. மிஞ்சினதெல்லாம் கட்டுப்பாடு, மூச்சு முற்று கட்டுப்பாடு. என்ன பத்தி நினைச்சாலே எனக்கு சிரிப்பு தாங்க வருது. மூச்சு மூச்சு விட முடியல. I can't breathe. சிரிச்சு சிரிச்சு செத்துருவேன் போல சிரிப்பு வருது.
எங்கள் பிணங்கள் எல்லாம் இயற்கை மரணத்திற்கு ஏங்குகின்றன. இயற்கையான மரணம், இயற்கையான மரணத்திற்கு எங்கள் பிணங்கள் எல்லாம் ஏங்குகின்றன. எம் பிணங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சாதியின் அருவாளால் வெட்டுப்படுவது. இன்னும் மேலேறி போனால் உன்மத்தம் பிடித்தவர்களால் கழுத்து புடைப்போடு தலைகள் துண்டிக்கப்படுவது. உங்களின் உயர்த்தப்பட்ட லத்திகள் எம் பிணங்களின் குதத்தில் செருகப்படுகின்றன. நாங்கள் வெட்டுப்பட்டாலும் துளிர்க்கும் மரங்கள். நீங்கள் விரும்பியபடி செய்யுங்கள். நாங்களும் ஒரு நாள் உங்கள் பிணங்களை ஆர்ப்பாட்டத்துடன் புதைப்போம், கொண்டாட்டத்துடன் எரிப்போம், குதூகலத்துடன் கொளுத்துவோம். என்ன பத்தி எங்க ஜனங்க குழந்தையெல்லாம் நினைச்சா அழுகுதான் வருது. ஆனால் நான் சிரிப்பேன். சிரிச்சு சிரிச்சு மூச்சு விட முடியல. ஐ கான்ட் பிரீத்.
நன்றி. இதில் கலந்து கொண்டவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறேன். பொன்னி, அவர் மட்டக்களப்பில இருந்து கலந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மைக்ல இருக்கிறது மட்டக்களப்புல கிடைக்கக்கூடிய பேண்ட்வித்துக்கு ஏத்த மாதிரி. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எப்போதும் இருக்கிற சிக்கல்கள் கூட இல்லாமல் ஓரளவுக்கு தெளிவாக வந்தது என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி பொன்னி. சௌமியா, சௌமியா போன் டேட்டால இருக்காங்க. நிறைய எக்கோ அதெல்லாம் வந்ததுக்கான காரணங்கள் அது. ஒவ்வொன்றாக கத்துக்கொள்வதற்கு இந்த மீடியம் எங்களுக்கு பயன்பட்டு இருக்கு. தமிழரசன், தமிழரசி, ரெண்டு பேருமே நாடகம், சினிமா ஆகியவற்றில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழரசி தற்போது தேசிய நாடக பள்ளியில 2ஆம் ஆண்டு மாணவியாக பயின்று கொண்டிருக்கின்றார். மிக்க நன்றி. இந்த நாடகத்துக்கான ஒலி மற்றும் அசைவினை எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்தது சதாஷி. நன்றி. அவர் ஒரு நடன கலைஞர், முழு நேர நடன கலைஞர். இப்போது எங்களுக்கு அவருக்கு நேரம் இருக்கிறதுனால அவர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். இன்றைக்கு பின் திரையில நீங்க பார்த்த அந்த ஓவியங்களை வரைந்து கொடுத்தவர், நீங்க பார்த்த அந்த போஸ்டருக்கான டிசைன் அனைத்தையும் உருவாக்கியது நந்திதா. ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில ஃபைன் ஆர்ட்ஸ் முடித்துவிட்டு இப்போது தொழில்முறை கலைஞராக இருக்கின்றார். அந்த திரைகளை எல்லாம் எங்களுக்கு ஏற்றவாறு அச்சு கொடுத்து என்றைக்கும் எங்களுக்கு தொழில்நுட்ப உதவி செய்யும் சுரேந்தர். மட்டக்களப்பில் பொன்னிக்கு உதவியாக இருந்தவர்கள் அனுராதா. அனுராதா வாங்க, வீடியோ ஆன் பண்ணிட்டு வாங்க. சரளா, இந்த ஒட்டுமொத்த தொழில்நுட்ப நிர்வாகத்தை மேற்கொண்டிருப்பவர் கிருஷ்ணா. ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் முடித்திருப்பவர். அவர்தான் இந்த குழுவில் மிக இளையவர், the millennial child who knows the form. சோ அவர்தான் முழுக்க இதை செய்தவர். மாயா ஆஞ்சலோவுடைய கவிதை மொழிபெயர்ப்பு முதல் படிவங்களில் எங்களுக்கு வழங்கியவர்கள் அனிதா. வாங்க அனிதா. நன்றி. வா கீதா. Thank you so much கீதா. பொன்னி, சமகால சிக்கல்கள் குறித்த கவிதைகளை எங்களுக்கு எழுதி வழங்கியது சுகிர்தராணி. மிக்க நன்றி. இதுதான் முதல் முறையாக சுகிர்தராணியோடு இணைந்து பணியாற்ற வாய்ப்பு கிடைத்திருக்கு. இனிமே நிறைய கிடைக்கும்னு நான் நம்புறேன். பொன்னி மங்கை. தயாரிப்பு உதவி பர்ச் நாடக குழு, சென்னை தியேட்டர் அகாடமி, அவங்களோட ஜூம் சேனல்ல நாங்கள் இணைந்து நிதி திரட்டி பயன்படுத்தினதுலதான் இருக்கிறோம். ரெஜின் அண்ட் அமலா, சென்னை தியேட்டர் அகாடமி சார்பாக. ரெஜின் வாங்க. அமலா, அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி.